ஆசிரியர்களுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஆல்ரெடி ஒரு கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த டாப்பிக்கில் தனி வட்டிக்கும் மற்றும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு வித்தியாசம் அப்படிங்கிற டாப்பிக்கில் 2 மாடல் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒன்று 2 ஆண்டுகளை பேஸ் பண்ணி கேட்பாங்க. இன்னொன்று என்னென்னா 3 ஆண்டுகளை பேஸ் பண்ணி சம் கேட்பாங்க. இந்த சம்முலாம் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ 2 ஆண்டுகளை பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான வீடியோவை முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை என்ன பண்ணுங்கன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 ஆண்டுகளை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ 3 ஆண்டுகளை பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரியான கணக்கை எப்படி போடுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் நம்ம கிளாஸுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம கிளாஸஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி கிளாஸஸில் என்ன பார்க்க போகிறோம்னா தனி வட்டிக்கும் மற்றும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகே, முக்கியமாக 3 ஆண்டுகளை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா எப்படி போடுறது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ சம்மை ரீட் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சம்மை என்ன பண்ணிடலாம் ரீட் பண்ணிடலாம். சம்மு பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில வித்தியாசத்தை காண்க. P = 8000. அப்போ இந்த 8000ங்கிறது என்னது? அசல். ஆண்டு வட்டி வீதம் R = 5%. ஸோ அப்போ வட்டி வீதம் 5%. N = 3 ஆண்டுகள். அப்போ ஆண்டு 3 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 3 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டால் தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். 2 ஆண்டுகள்னு கேட்டாங்கன்னா இதுக்கு நம்ம ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பாருங்கள். சரியா? ரைட்டு. இப்போது நமக்கு என்ன தெரியும்? அசல் தெரியும், வட்டி வீதம் தெரியும், ஆண்டு தெரியும். சரியா? இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா இப்போ அசல், வட்டி வீதம், அதுக்கப்புறம் ஆண்டு 3 கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அசலையும் வட்டி வீதத்தையும் என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். சரிங்களா? ரைட்டு. இப்போ அசல் எவ்வளவு? அசல் 8000. சரியா? இப்போ அசல் 8000. சரியா? இப்போ வட்டி வீதம் எவ்வளவு? 5%. அப்போ அந்த 5 அப்படியே போட்டுக்கிறோம். இது 2ஐயும் பெருக்கணும். அப்போ அசலையும் வட்டியும் பெருக்கும்போது என்ன பண்ணணும், எப்பயுமே 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கணும். அப்போ 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா என்ன இருக்கும்? 80ம் 5 இருக்கும். அப்போ இந்த 80ஐயும் 5ஐயும் எப்படி பெருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம 8ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. ஓகேவா? 8 5 பெருக்கணும்னா 8 5 40. சரியா? அந்த 40 போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஜீரோ இருக்கு இல்லையா, அந்த ஜீரோவை அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ என்ன வரும்? 400 வரும். சரியா? இப்போ இந்த 400ங்கிறது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். நல்லா வச்சுக்கோங்க. இந்த 400ங்கிறது ரூ. 400 வட்டிங்கிறது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அதே மாதிரி 2வது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 2வது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த 400 அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த 400 எடுத்துக்கிட்டு சரிங்களா, வட்டி வீதம் எவ்வளவு? 5%. இந்த 5% பெருக்க போகிறோம். சரியா? எப்பயுமே இந்த அசலையும் சதவீதத்தையும் பெருக்கும்போது எத்தனை பண்ணோம்? 2 ஜீரோவை கேன்சல் பண்ணோம். அப்போ 2 ஜீரோவை கேன்சல் பண்ணோம்னா 0வும் 0வும் கேன்சல் ஆகிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 4 5 இருக்கும். அப்படி தானே? அப்போ 4யும் 5 இருக்குமா? அப்போ 4ஐயும் 5ஐயும் என்ன பண்ணுங்க, பெருக்கிங்க. 4 5 20. அப்போ 20ங்கிறது 2வது வருஷத்துக்கான வட்டி. சரிங்களா? இப்போது நம்ம எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள்லையே நல்லா கவனிச்சிட்டே வாங்க, புரியும். 3 ஆண்டுகள்லையா? அப்போ 3வது வருஷத்துக்கு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இப்போ 2வது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் என்ன வந்துச்சு? 20 வந்துச்சு இல்லையா? அந்த 20 கூட அந்த சதவீதம் எவ்வளவு? 5%. அதை பெருக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அப்போ 3வது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், இந்த 2வது வருஷத்தில் ஆன்சர் வந்துச்சு இல்லையா, என்ன வந்துச்சு? 20. அந்த 20ஐயும் சதவீதத்தை என்ன பண்ணோம், பெருக்க போகிறோம். அதுபோல் வட்டி வீதம் எவ்வளோ? 5%. அதையும் பெருக்க போகிறோம். பெருக்கும்போது என்ன பண்ணணும், அசலையும் சதவீதம் பெருக்கும்போது ஜீரோவை கேன்சல் பண்ணணும். எத்தனை ஜீரோ கேன்சல் பண்ணோம்? 2 ஜீரோவை கேன்சல் பண்ணணும். ஆனால் இங்கே ஒரு ஜீரோ தான் இருக்குது. ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ இன்னொரு ஜீரோவுக்கு பதில் என்ன பண்ணோம், பெருக்கி வரக்கூடிய ஆன்சரில் ஒரு டிஜிட்டு தாண்டி புள்ளி வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இது 2ஐயும் பெருக்குங்க. 2ஐயும் பெருக்குன்னா 2 10. சரியா? அப்போ 10க்கு
எத்தனை டிஜிட் இருக்குது, 2 டிஜிட் இருக்குல்ல, ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வைங்க. அப்போ ஒரு டிஜிட்டு தாண்டி புள்ளி வச்சா என்ன வரும், இங்கே புள்ளி வரும். சரியா? அப்போ 1.0 இது எத்தனாவது வருஷத்துக்கு, இது வந்து 3வது வருஷத்துக்கு. சரியா? இப்போ 3 வருஷத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த வருஷத்தை அப்படியே விட்டுருங்க, டச் பண்ணாதீங்க. இந்த வருஷம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இந்த 400 நம்ம என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணவே கூடாது. அதை அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு இந்த 2வது வருஷம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 2வது வருஷம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 20. சரியா? அடுத்து 3வது வருஷம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3வது வருஷம் 10 சாரி 1.0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம வந்து பெருக்க போகிறோம். எது கூட பெருக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 2வது வருஷம் நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன வந்திருக்கு, 20 இந்த இருக்கு இல்லையா. 2வது வருஷம் கண்டுபிடிக்கும் போது என்ன வந்துச்சு, 20 வந்துச்சு இல்லையா. இந்த 20 3ஆல் பெருக்கிக்க போகிறோம். சரியா? ரைட்டா? புரியுதா? ஓகே. இப்போ 2வது வருஷம் கண்டுபிடிக்கும் போது என்ன வந்துச்சு, 20 வந்துச்சு. அந்த 20 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3ஆல் பெருக்கிக்க போகிறோம். சரியா? ரைட்டு. இப்போது அடுத்து இந்த 3வது வருஷம் கண்டுபிடிக்கும் போது என்ன வந்துச்சு, 1.0 வந்துச்சு இல்லையா. இந்த இங்கே இருக்குது 1.0 இங்கே இருக்கு இல்லையா. இதை வந்து 1ஆல் பெருக்க போகிறோம். அப்போ 1.0 × 1. சரியா? இதை பெருக்கிட்டு வரக்கூடிய ஆன்சர் ரெண்டையும் என்ன பண்ணிக்க போகிறோம், கூட்டிக்க போகிறோம். இப்போ இது ரெண்டையும் பெருக்கும். அந்த 20ஐயும் 3ஐயும் பெருக்குனா என்ன வரும் நமக்கு, 20ஐயும் 3ஐயும் பெருக்கிறது கஷ்டமான விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. 2 3 6. சரியா? இந்த பக்கத்தில் இருக்கிற 0 அப்படி சேர்த்துக்குங்க. அப்போ 60. அப்போ 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா 1.0ன்னு அர்த்தம், 1ன்னு அர்த்தம். அப்போ 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா 1. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டுனா என்ன வரும், 60 + 1 எவ்வளோ வரும், 61. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சரு. சரியா? ஓகே. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 61. இதுதான் நமக்கு ஆன்சரு. ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்துடலாம். இருக்குது பாருங்கள். எங்கே இருக்குதுன்னு பாருங்கன்னா, ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள், 61%. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஒன்றுமே கிடையாது. நம்ம 2 ஆண்டுகள் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தட் தான் போட போகிறோம். அசலையும் சதவீதத்தையும் பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வரக்கூடிய ஆன்சர் அப்படியே வச்சுக்குவோம். அடுத்து வந்த ஆன்சர் கூட மறுபடியும் சதவீதத்தால் பெருக்க போகிறோம். அது 2வது வருஷத்துக்கு. ஓகேவா? அடுத்து 2வது வருஷத்துக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சர் கூட என்ன பண்ணுறோம், சதவீதத்தை பெருக்க போகிறோம். பெருக்குனா என்ன வரும், ஒரு ஆன்சர் வரும். சரியா? அது வந்து 3வது வருஷத்துக்கு. அப்போ வருஷத்துக்கு, 2வது வருஷத்துக்கு, 3வது வருஷத்துக்கு என்ன வந்திருக்கும். இப்போ நமக்கு இந்த சம்மில் வருஷத்துக்கு என்ன வந்துச்சு, 400 வந்துச்சு. 2வது வருஷத்துக்கு என்ன வந்துச்சு, 20 வந்துச்சு. 3வது வருஷத்துக்கு என்ன வந்துச்சு, 1.0 வந்துச்சு. சரியா? ஓகே. இப்போ சம்முனால உங்களுக்கு என்ன இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. 2வது சம் அப்படியே கடன்னு போயிடலாம். சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் கடைசி ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா, இந்த வருஷம் வந்துச்சு இல்லையா, கண்டுபிடிக்கும் போது அதை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு 2வது வருஷம் வந்து வச்சிங்களா, அது கூட 3ஆல் பெருக்கி வச்சுக்கணும். அடுத்து 3வது வருஷம் கண்டுபிடிக்கும் போது ஒரு ஆன்சர் வந்துச்சு இல்லையா, அதை வந்து 1ஆல் பெருக்கி வச்சுக்கணும். இப்போ இந்த பெருக்குன ஆன்சர் 2ஐயும் கூட்டினா அதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ரைட், அவ்வளோதான். சரி, ரைட்டு. ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கி கிளாஸஸ் வந்து இருக்க போது ஒரு 5 சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எக்ஸ்பெஷலி என்ன பண்ணால் 2022 டெட் எக்ஸாமில் பேப்பர் 2ல் இந்த மெத்தடை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த சமயம் என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள் சம்மு. இந்த இருக்குது 2வது சம்மு. இப்போ 2வது சம்மு ஒன்றுமே கிடையாது. என்னென்னா, அசல் தொகை ரூபாய் 10,000. சரிங்களா? இப்போ அசல் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, ரூபாய் 10,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்முலையும் நமக்கு என்னென்னா, இந்த சம் எப்போ கேட்டிருக்காங்கன்னா, குரூப் 4ல் 2024 நடந்த குரூப் 4ல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4ல் நடந்த சம்மெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். தேவை தான். ஏன்னா குரூப் 4க்கும் நமக்கு என்ன சிலபஸ்னால் ஸ்கூல் சிலபஸ் தான். சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குரூப் 4ல் நடந்தக்கூடிய கொஸ்டினை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுறாங்க, டெட் எக்ஸாமில் கேட்டுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அதையும் என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ குரூப் 4க்கு படித்தாலும் சரி, டெட்டுக்கு படித்தாலும் சரி, நமக்கு என்ன சிலபஸ்னால் ஒரே சிலபஸ் தான், ஸ்கூல் புக் தான். சரியா? ஸோ அதனால் நமக்கு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் வந்துட போகிறது கிடையாது.
ரைட்டு. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா அசல் தெரியும், வட்டி சதவீதம் தெரியும், ஆண்டு தெரியும். சரியா? ரைட்டு. வழக்கம் போல் தான் நம்ம வந்து போட போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அசலையும் சதவீதத்தையும் பெருக்கிக்கிடுவோம். சரியா? ரைட்டு. இப்போ அசல் எவ்வளோனா 10,000. அசல் எவ்வளவு? 10,000. சதவீதம் எவ்வளோனா 15%. இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? பெருக்க போகிறோம். ஸோ அப்போ அசல் 10,000, சதவீதம் 15%. இது ரெண்டையும் பெருக்குனா என்ன பண்ணணும்? பெருக்கும்போது என்ன பண்ணணும்? 2 ஜீரோவை கேன்சல் பண்ணணும். அப்போ 2 ஜீரோவை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? இந்த பக்கம் 100 இருக்கும், இந்த பக்கம் 15 இருக்கும். சரியா? இப்போ பெருக்கிறது ரொம்பவே ஈஸி தான். இந்த 15 அப்படியே போட்டுக்கிடுவோம். இந்த 100ல் எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ இருக்கு இல்லையா? அந்த 2 ஜீரோ அப்படியே சேர்த்துக்கிடுவோம். அவ்வளோதான் ஆன்சரு. என்ன ஆன்சரு? 100ஐயும் 15ஐயும் பெருக்குனா எவ்வளவு? 1500. ரைட்டா? வந்துருச்சு. இது வந்து என்ன வரும்னா இது வந்து வருஷத்துக்கு. இது வந்து வருஷத்துக்கு. சரியா? ரைட்டு. இப்போது 2வது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம்? இந்த வரக்கூடிய ஆன்சர் என்ன வந்திருக்கு? 1500 வந்திருக்கு இல்லையா? அதே 1500 என்ன பண்ணுவான்? சதவீதம் 15% என்ன பண்ண போகிறோம்? பெருக்க போகிறோம். பெருக்கும்போது என்ன பண்ணுவான்? 2 ஜீரோவை கேன்சல் பண்ணுவோம். 2 ஜீரோவை கேன்சல் பண்ணி விட்ருவோம். கேன்சல் பண்ணியாச்சா? அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 15 15. அப்போ 15 15 225. சரியா? சரி, நான் ஈஸியாக பெருக்கிட்டேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க? பெருக்கி பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ 15 15 225. இது வந்து 2வது வருஷத்துக்கு. சரியா? ரைட்டு. இப்போ 3வது வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னா இந்த 225 அப்படியே எடுத்துக்கிறோம். 225 இன்ட்டு 15%. ரைட்டா? சதவீதத்தை அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ பெருக்கணும். இப்போ இங்கே ஜீரோ இல்லை. அப்போ ஜீரோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா பெருக்கிட்டு என்ன பண்ணிக்கிடுவோம்? நம்ம 2 ஸ்தானம் தள்ளி என்ன பண்ணுவோம்? புள்ளி வச்சுக்கிடுவோம். புள்ளி வச்சா முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா 225ஐயும் 15ஐயும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். பெருக்கிட்டு நம்ம இங்கே போட்டுக்கிறோம். அப்போ 225 15 பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டமானது இல்லையா? அதனால் சைடு ஒர்க்கு போட்டு பார்த்து என்ன பண்ணுவோம்? ஆன்சர் கொண்டு வருவோம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? 225ஐயும் 15ஐயும் பெருக்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு 5ஆல் என்ன பண்ணுவோம்? 225ஆல் பெருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு 5 5 பெருக்குனா 5 25க்கு 5 மிச்சம் 2. ஓகேவா? அடுத்து 5 2 பெருக்குனா 5 5 2 10 10 + 2 12. அப்போ மிச்சம் 1. சரியா? அடுத்து 5 5 2 10 10 + 1 11. அப்போ 5ஐயும் 225 பெருக்குனா 1125. இப்போ இந்த 1ஆல் இந்த 225 பெருக்கணும். அப்போ 1ஆல் 225 பெருக்கும்போது அதே நம்பர் தான் வரும். எவ்வளவு? 225. அப்போ 5 2 2. சரியா? இப்போ கூட்டினா என்ன வரும்? 5 7 3 3 என்ன வரும்? 3 3 7 5. 3 3 7 5. சரியா? ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரோ இருந்துச்சா ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். ஜீரோ இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம 2 ஸ்தானம் புள்ளி கழித்து புள்ளி வைப்போம் இல்லையா? அப்போ 3 3 3 3 7 5 வந்திருக்கு இல்லையா? இப்போ 2 ஸ்தானம் புள்ளி வைக்கணும். எங்கிட்ட வைக்கணும்? பின்னாடி இருந்து வைக்கணும். அப்போ 5 7 தாண்டி புள்ளி வைங்க. 33.75. சரியா? இது எத்தனாவது வருஷத்துக்குன்னா இது வந்து 3வது வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வருஷத்தை தொடவே மாட்டோம். 2வது வருஷத்துக்கு வந்த ஆன்சர் கூட 3ஆல் பெருக்கி வச்சுக்குவோம். 3வது வருஷத்துக்கு வந்த ஆன்சர் கூட 1ஆல் பெருக்கி வச்சுக்கிறோம். இப்போ 2வது வருஷத்துக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பாருங்கள். என்ன வந்திருக்கு? 225 வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம்? 3ஆல் பெருக்கி வச்சுக்கணும். சரியா? பெருக்கிடலாமா? ரைட்டு. ஸோ இப்போ 2வது வருஷத்துக்கு வந்த ஆன்சர் என்னது? 225. அதை 3ஆல் பெருக்க போகிறோம். அப்போது 2வது வருஷத்துக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 225. அதை 3ஆல் பெருக்கி வச்சுக்க போகிறோம். ரைட்டு. அடுத்து 3வது வருஷத்துக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா என்ன வந்துச்சு? 33.75 வந்துச்சு இல்லையா? இதை வந்து 1ஆல் பெருக்கி வச்சுக்க போகிறோம். அப்போது
63.75 இதை வந்து என்ன பண்ணோம் 1ஆல் பெருக்கி வரக்கூடிய ஆன்சரை என்ன பண்ண போகிறோம், கூட்டிக்க போகிறோம். சரியா, ரைட்டு. இப்போது 225 3ஆல் கூட்டுறோம். சரியா, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு 200 மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த 25 தனியாக வச்சுக்கோங்க. அப்போ 225 என்ன பண்ணுறேன், ஈஸியாக பெருக்கிறதுக்காக 2ஆக பிரிச்சுக்கிறேன், 200ஆகவும் 25ஆக பிரிச்சுக்கிறேன். அப்போ 3 200 அளவு 600 ஆச்சா, ஓகே. அடுத்து 3 25 அளவு 75, அப்போ ரெண்டையும் கூட்டினா 675. சரியா, அப்போ 675 ரைட்டு. இப்போ 33.75 1ஆல் பெருக்குனா அதே தான் வரும். ஸோ அதை வந்து இங்கே எழுதிக்கிறேன், 33.75. சரியா, இது எழுதும்போது கவனமாக எழுதணும். நீங்கள் இந்த 33 6லேருந்து எழுதிடக்கூடாது, 7லேருந்து எழுதணும். சரி, இப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 7 5, அந்த புள்ளி அப்படியே வச்சுக்கிறோம். 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8 8 போட்டுக்குருவோம். 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10, அப்போ 10க்கு 0 மிச்சம் 1, அந்த 1 கூட 6 கூட்டினா 7. அப்போ என்ன வந்திருக்கு, 708.75 708.75 இதான் நமக்கு ஆன்சராக இருக்கணும். நம்ம போட்ட சம்மு கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ரைட்டு. அப்போ 708.75ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அடுத்த சம்மு பார்த்துடலாமா. ரைட்டு. அடுத்து பாருங்கள், 3வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. P = 12,000 ஆண்டு வட்டி வீதம் R = 10%, N = 3 ஆண்டுகள். ஓகேவா, ரொம்ப ஈஸியான சம்மு தான், என்ன பண்ணுவோம் போட்டுருவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு அசல் தெரியும், சதவீதம் தெரியும், ஆண்டு தெரியும். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அசலையும் சதவீதத்தையும் என்ன பண்ணுவோம் பெருக்கிடுவோம். அப்போ அசல் எவ்வளவு 12,000, அசல் வந்து 12,000. அப்போ 12,000 இன்ட்டு சதவீதம் எவ்வளவு 10%. அப்போ 10 பெருக்கிடுவோம். அப்போ அசலையும் சதவீதத்தையும் பெருக்கும்போது என்ன பண்ணணும், 2 0 கேன்சல் பண்ணணும். அப்போ 2 0 கேன்சல் பண்ணும்போது இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுவோம். சரியா, ரைட்டு. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், இங்கே 1 இருக்கும், இங்கே 1200 இருக்கும். அப்போ 1 × 1200 1200. இது வந்து எத்தனாவது வருஷத்துக்கு, மொதல் வருஷத்துக்கு. சரியா, ரைட்டு. இதை அப்படியே வச்சுக்குவோம். இப்போ 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணால், இந்த 1200 ஆன்சர் 1200 வந்திருக்கு இல்லையா, மொதல் வருஷத்துக்கு கண்டுபிடிக்கும் போது அந்த 1200 சதவீதத்தால் பெருக்க போகிறோம். எத்தனை சதவீதம், 10%. இப்போ 2 0 கேன்சல் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, 120 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 120 × 1 120. சரியா, இது எத்தனாவது வருஷத்துக்குனா, இது 2வது வருஷத்துக்கு. ஓகே, அடுத்து 3வது வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 120ஐயும் சதவீதத்தையும் பெருக்க போகிறோம். எத்தனை சதவீதம், 10%. அப்போ 2 0 கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணும்போது இந்த 0வும் இந்த 0வும் கேன்சலு. அப்போ என்ன இருக்குது, இங்கே 12 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 12 × 1 12. சரியா, ரைட்டு. இப்போது இது எத்தனாவது வருஷத்துக்குனா, இது 3வது வருஷத்துக்கு. இப்போ 3 வருஷத்துக்கு என்ன பண்ணி விட்டுருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மொதல் வருஷத்தை நீங்கள் டச் பண்ணவே கூடாது. 2வது வருஷத்தை மட்டும் இந்த இருக்கு இல்லையா, 2வது வருஷம் இதை வந்து 3ஆல் பெருக்கி வச்சுக்கணும். இந்த 3வது வருஷம் இந்த இருக்கு இல்லையா 12, அதை வந்து 1ஆல் பெருக்கணும். வரக்கூடிய ஆன்சர் கூட்டுனா முடிஞ்சு போச்சு சம்மு. சரியா, இப்போ 2வது வருஷத்தில் என்ன வந்திருக்கு, நமக்கு 120 வந்திருக்கு இல்லையா. அப்போ இந்த 120ஐ 3ஆல் பெருக்கிக்க போகிறோம். அப்போ 120 × 3. சரியா, பெருக்கிக்க போகிறோம். அடுத்து 3வது வருஷத்துக்கு என்ன வந்திருக்கு 12. இந்த 12ஐயும் 1ஐயும் பெருக்கி வச்சுக்க போகிறோம். அப்போ 12 × 1 என்ன வரும், 12 தான் வரும். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு 120ஐயும் 3ஐயும் பெருக்கிக்கிடுவோம்.
அப்போ 120 3ஐயும் பெருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. 3ஆல் வகைப்படுத்துறதுனால பெருக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 12ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. 12 3 36. சரியா? இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 0வை அப்படியே இது கூட சேர்த்துருங்க. அப்போ 360 முடிஞ்சு போச்சா? ரைட்டு. இப்போ 12 × 1 எவ்வளவு? 12. இப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டுங்க என்ன எவ்வளோ? 2 6 1 7 3. அப்போ 372. இதுதான் ஆன்சரு. செக் பண்ணிடலாமா ஆன்சரை? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அடுத்து போக போக என்ன பண்ணுவீங்க, நீங்களே போட்டுருவீங்க. ஓகே ரைட்டு. இப்போது ஆன்சர் வந்து என்ன பார்த்தா 372. 372 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர் 372. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த சம்மு பார்த்துடலாம் கையோட. 4வது சம்மு. இந்த 4வது சம்மு தான் முக்கியமான சம்மு. ஏன் அப்படின்னா 2023 டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டு. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கும் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 244 எனில் அசலை காண்க. அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அசலை கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்? அசலை வந்து என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அசலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரிக்கு அப்படிங்கிறத விட நம்ம இப்போ பாருங்கள், வட்டி வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 244 ரூபா தான் கொடுக்குறாங்க. அப்போ 244 ரூபாங்கிறது இருக்கிற கம்மியான அசலுக்கு வந்து என்ன பண்ணாது 244 ரூபா வருது. அப்போ 1860 இருக்கு இல்லையா? இந்த 1860 ரூபாய்க்கு என்ன பண்ணாது 244 ரூபா என்ன பண்ணாது வட்டி வந்து வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. சரியா? ரைட்டு. அதே மாதிரி இந்த 16,000த்துக்கும் நமக்கு என்னது 244 ரூபா வட்டி வர்றது சான்சஸ் இல்லை. அப்போ அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் 244 ரூபா வரணும். ஏன்னா கம்மியான அமௌண்ட்டுக்கு 244 ரூபா வட்டி வரக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதிகமான அமௌண்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு 32,000 இல்லைனா 97,200. சரியா? அப்போ 97,200ங்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ 1 லட்சம் வருது. 1 லேக்கு. அப்போ 1 லேக்குக்கு 5%ங்கும்போது என்ன வரும்? இந்த 244 கூட தான் வரும். சரியா? 1 லட்சத்துக்கு 10% பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 1000 ரூபா வந்துடும். சரியா? அதே 5%ங்கும்போது எவ்வளோ வரும்? 500 ரூபா வந்துடும். நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது? 244 தான் இருக்குது. அப்போ அதுவும் ஆன்சராக இதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ இதிலே நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து எவ்வளோ இருக்கும்? 32,000 தான் இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நான் முன்னாடியே இப்போ சொல்லிட்டேன். ரைட்டா? ரைட்டு. இப்போ இந்த 32,000 வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம போட்டு பார்த்துடலாம். சரியா? இப்போ போட்டு பார்த்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 32,000 எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கிட்டு நம்ம ஆன்சர் செக் பண்ண போகிறோம். அப்போ 32,000 எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணும்போது நமக்கு 244 ரூபா வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் 32,000. சரியா? செக் பண்ணிடலாமா? அப்போ 32,000 எடுத்துக்குவோம். 32,000 எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்க? 5%. அப்போ ரெண்டையும் பெருக்க போகிறோம். பெருக்குன்னா என்ன பண்ணணும்? 2 ஜீரோவை கேன்சல் பண்ணணும். அசலையும் வட்டி விகிதத்தையும் பெருக்கும்போது 2 ஜீரோவை கேன்சல் பண்ணணும். 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும்? இங்கே வந்து 320 இருக்கும். இங்கே வந்து 5 இருக்கும். அப்போ 320ஐயும் 5ஐயும் என்ன பண்ண போகிறோம்? பெருக்க போகிறோம். 320ஐயும் 5ஐயும் என்ன பண்ண போகிறோம்? பெருக்க போகிறோம். இப்போ 320ஐயும் 5ஐயும் பெருக்கினா என்ன வரும் அப்படின்னா 1600 வரும். ஓகேவா? 320ஐயும் 600ஐயும் பெருக்கினா எவ்வளோ வரும்? 320ஐயும் 500ஐயும் பெருக்கினா எவ்வளோ? 1600 வரும். எப்படின்னா இப்போ நான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா? என்ன சொன்னேன்? 2ஆக பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்குன்னா 2ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ 300 + 20ன்னு பிரிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 300 5ஆல் பெருக்கிக்கோங்க. ஓகேவா? அப்போ 300 5ஆல் பெருக்கணும்னா எவ்வளோ வரும்? 5 3 15. சரியா? அப்போ எவ்வளோ வருது? 1500 வரும். எவ்வளோ வரும்? 1500 வரும். அடுத்து இந்த 20 ரூபா இருக்குல்ல, அந்த 20 5ஆல் பெருக்குங்க. 2 10. அப்போ எவ்வளவு? அது ஒரு 1000. ஓகேவா? சாரி, அது ஒரு வேணால் நமக்கு இப்போ இங்கிட்ட கூட என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கி பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் கூட என்ன பண்ணிக்கலாம்? நம்ம பெருக்கி பார்த்துக்கலாம். என்ன பண்ணால் 320ஐயும் 5ஐயும் பெருக்கி பார்த்துக்கலாம். டவுட் இருந்துச்சு அப்படின்னா. அப்போ 320ஐயும் 5ஐயும் பெருக்கணும்னா ஃபஸ்ட்டு 0. அப்போ 2ஐயும் 5ஐயும் பெருக்குனா 2 10க்கு
0 மிச்சம் 1 மூஞ்சா 5 15 + 1 16 வந்துருச்சா 1600. இதுதான் நான் மனக்கணக்காகவே சொன்னேன். கொஞ்சம் மனக்கணக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் போட்டே பார்த்துருங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்னா 1600ன்னு எழுதிக்கலாம். 1600 ரைட்டா? ரைட்டு. இது வந்து எத்தனை வருஷத்துக்குன்னா வருஷத்துக்கு. ரைட்டு. இப்போ 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த 1600 கூட என்ன பண்ணுவோம் 5% பெருக்க போகிறோம். அப்போ 5% பெருக்கும்போது என்ன பண்ணணும் 2 0 கேன்சல் பண்ணணும். அப்போ 2 0 கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல். அப்போ என்ன இருக்கும் 16 இருக்கும், இங்கே 5 இருக்கும். ஓகேவா? இப்போ 16ஐயும் 5ஐயும் பெருக்குனா 16 5 80. அப்போ இங்கே 80ன்னு போட்டுருவோம். இப்போ 80ங்கிறது எத்தனாவது வருஷத்துக்குன்னா 2வது வருஷத்துக்கு. சரியா? இப்போ 3வது வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னா 80ஐயும் சதவீதம் 5% பெருக்க போகிறோம். ஓகே, 2 0 கேன்சல் பண்ணணும். 2 0 இங்கே இல்லை, அதனால் என்ன பண்ண போகிறோம் 1 0 கேன்சல் பண்ணிக்க போகிறோம். சரியா? 1 0 கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு 0க்கு பதில் ஒரு டிஜிட்டு தாண்டி புள்ளி வச்சுக்க போகிறோம். சரியா? இப்போ 8 5 பெருக்குன்னா 40, என்ன 40. சரியா? ரைட்டு. இப்போ ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணுமா, அப்போ 0 தாண்டி புள்ளி வச்சுன்னா 4.0. இது எத்தனை வருஷத்துக்குன்னா 3வது வருஷத்துக்கு. சரியா? இப்போ 3வது வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மொதல் வருஷத்தை டச் பண்ண மாட்டோம். 2வது வருஷத்துக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை வந்து என்ன பண்ணுவோம் 3ஆல் பெருக்கி போகிறோம். 3வது வருஷத்துக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை வந்து 1ஆல் பெருக்கி போகிறோம். ரைட்டு. இப்போ 2வது வருஷத்துக்கு என்ன வந்திருக்கு 80 வந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த 80ஐயும் 3ஐயும் பெருக்கி வச்சுக்கணும். பெருக்கலாமா? ரைட்டு. 80ஐயும் 3ஐயும் பெருக்க போகிறோம். அப்போ 80 இன்ட்டு 3. ஓகேவா? 3 24. அந்த பக்கத்தில் இருக்கிற 0 சேர்த்தோம்னா 240. ரைட்டா? ரைட்டு. அடுத்து 3வது வருஷத்துக்கு என்ன வந்துச்சு 3வது வருஷத்துக்கு 4.0 வந்துச்சு இல்லையா? 4.0. இப்போ இந்த 4.0வை எதால் பெருக்கணும் 1ஆல் பெருக்கணும். அப்போ 4.0 இன்ட்டு 1. அப்போ 4ஐயும் 1ஐயும் பெருக்குனா 4. ஓகேவா? அப்போ 4 இங்கே கடைசியில் போட்டுங்க. இதை கூட்டுங்க. அப்போ 240 4ஐயும் கூட்டினா 244. ஈஸியாக போட்டுடலாம். அப்போ 244 அப்படிங்கிறது ஆன்சரு. நமக்கு 244 தான் என்ன பண்ணியிருக்காங்க கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? 244 ரூபா வந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்டு. இந்த 244ங்கிறது கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 244 வர்றதுக்கு நம்ம எதை வச்சு செக் பண்ணி பார்த்தோம் 32,000 வச்சு செக் பண்ணி பார்த்தோம். அப்போ ஆன்சர் வந்து 32,000. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். முடிஞ்சு போச்சா? ரைட்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் இப்போ போட்டோம்னா அதே மாடல் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டு. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1134 எனில் அசலை காண்க. அதே மாதிரி இங்கே வட்டி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அசலை கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? சரி, ரைட்டு. எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1134ங்கிறது வட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த வட்டி சதவீதம் ஆண்டு இந்த 3ஐயும் வச்சு அசலை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? ரைட்டு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகே. ஸோ இருக்கிறதுலேயும் கம்மியான நம்பர் எதுன்னு பாருங்கள். கம்மியான நம்பர் எது இந்த ஆப்ஷனில் 14,000. இருக்கிறதுலேயும் கம்மியான நம்பர் எதுன்னு பாருங்கள். எது 14,000. அதை விட்டுருங்க. ரைட்டா? அதிகமான நம்பர் எதுன்னு பாருங்கள். அதிகமான நம்பர் எது 20,000. சரியா? இந்த ரெண்டுமே என்னது வர்றதுக்கு ஆன்சராக வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இது ஒரு கெஸ்ஸில் தான் போடுறோம். அதாவது என்னது கம்மியான நம்பரும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை, அதிகமான நம்பரும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கம்மியான நம்பர் 17,000 ஆன்சர் வராது. அதிகமான நம்பர் எது 20,000, அதுவும் ஆன்சர் வராது. அப்போ எது ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 16,000 இருக்கும், இல்லைனா 15,000 இருக்கும். சரியா? ஸோ இதை நம்ம போட்டு பார்த்தா செக் பண்ணுவோம். ஒன்று வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு, இல்லை ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. எது கரெக்டுன்னு செக் பண்ணிடலாம். சரி, இப்போ நான் வந்து இந்த 16,000 எடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறேன். எதோடு செக் பண்ணி பார்க்க போகிறேன் இந்த 16,000 எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த 16,000 எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த வட்டி 1134 ரூபா வந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சொல்கிறது புரியுதா? ரைட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு அசல் எவ்வளவு இங்கே 16,000. அது ஆப்ஷன்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம்.
ரைட்டா? ஓகே. வட்டி சதவீத அளவு 15%. ரெண்டையும் அசலையும் வட்டி சதவீதம் பெருக்கும்போது 2 ஜீரோவை கேன்சல் பண்ணணும். 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் என்ன இருக்குன்னா 160 15. இந்த 160ஐயும் 15ஐயும் என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம். அப்போ 160ஐயும் 15ஐயும் பெருக்கணும்னா என்ன வரும் 2400 வரும். அப்போ 2400 ரைட்டா? பெருக்கி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து இப்போ இந்த 2400ஐயும் இது எத்தனை வருஷத்துக்கு, இந்த 2400ங்கிறது எத்தனை வருஷத்துக்குன்னா மொதல் வருஷத்துக்கு. ரைட்டா? ரைட்டு. இப்போ இந்த 2400ஐயும் சதவீதம் எத்தனை சதவீதம், 15% பெருக்கணும். அப்போ அசலையும் சதவீதம் பெருக்கும்போது 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 0 0 கேன்சலு. 0 0 கேன்சலு. அப்போ என்ன இருக்குன்னா 24 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போ 24ஐயும் 15ஐயும் பெருக்குனா என்ன வருது அப்படின்னா, என்ன வருது, 360 வருது. எவ்வளவு? 360. ரைட்டா? இது எத்தனாவது வருஷத்துக்குன்னா இது 2வது வருஷத்துக்கு. ஓகே ரைட். இப்போது இந்த 360ஐயும் சதவீதம் 15% பெருக்க போகிறோம். 2 ஜீரோவை கேன்சல் பண்ணணும். ஆனால் இங்கே 1 ஜீரோ தான் இருக்குது. அப்போ 1 ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு ஓகேவா, இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், ஒரு டிஜிட்டு தாண்டி புள்ளி வச்சுக்கணும். இதை 36ஐயும் 15ஐயும் பெருக்குனா என்ன ஆன்சர் வருதோ, வரக்கூடிய ஆன்சர் கூட ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வச்சுக்கணும். ரைட்டா? ரைட்டு. அப்போ ஆன்சர் இப்போ 36ஐயும் 15ஐயும் பெருக்குனா என்ன வரும், நமக்கு 540 வரும். 540. இப்போ ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ ஒரு டிஜிட் பின்னாடிந்து வரணும். அப்போ ஜீரோக்கு அடுத்து புள்ளி வச்சோம்னா 54. ஓகே. இது எத்தனாவது வருஷத்துக்குன்னா 3வது வருஷத்துக்கு. ரைட்டா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், நீங்களே சொல்லிட்டீங்களே. என்ன சொல்லிட்டீங்க, 2வது வருஷத்துக்கு வந்துச்சுலே அந்த ஆன்சரை 3ஆல் பெருக்கி வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், 3வது வருஷத்துக்கு வந்த ஆன்சரை 1ஆல் பெருக்கி 2ஐயும் கூட்டினா ஆன்சரு. அடடே, நீங்களே சொல்லிட்டீங்க. ரைட்டு. இப்போ போட்டுடலாமா? ரைட். அப்போ 2வது வருஷத்துக்கு என்ன வந்திருக்குன்னா 360 வந்திருக்கு. அப்போ அந்த 360ஐ 3ஆல் பெருக்கி வச்சுக்கணும். இப்போ 360ஐ 3ஆல் பெருக்கணும்னா என்ன வருது, அப்போ 360ஐ 3ஆல் பெருக்கணும்னா 1080. 1080. ஓகேவா? ரைட்டு. இப்போது அடுத்து என்ன பண்ணணும், 3வது வருஷத்துக்கு என்ன வந்துச்சு ஆன்சரு, 3வது வருஷத்துக்கு 54 இங்கே இருக்கு இல்லையா, அந்த 54. அப்போ அந்த 54ஐ 1ஆல் பெருக்கி வச்சுக்கணும். அப்போ 54 × 1. ரைட்டா? ரைட்டு. சரி, இப்போ என்ன அப்படின்னா இது ரெண்டையும் என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். அப்போ 54 ரைட் பண்ணோம்னா 2ஐயும் கூட்டினோம்னா 0 கூட 4 கூட்டினா 4. 8 5 13க்கு 3, மிச்சம் 1. அந்த 1ஐ இங்கே போட்டோம்னா அந்த 1 அப்படியே கீழே இறக்கிடலாம். அப்போ 1 எது, இந்த 1 அப்படியே மறுபடியும் போட்டோம். 1134. இந்த 1134 தான் என்ன கொடுத்தாங்க, நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. பார்த்துடலாமா? ரைட்டு. இந்த 1134 தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுத்துட்டாங்க. 1134 இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 1134 நம்ம வருதான்னு ஏதோ செக் பண்ணி பார்த்தோம். 16,000 வச்சு செக் பண்ணி பார்த்தோம். ஓகே. அப்போ ஆன்சர் வந்து கரெக்டு. என்ன ஆன்சரு, ஆப்ஷன் ஏ, 16,000 தான் கரெக்டு. ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த மெத்தடில் ஒரு எத்தனை சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 5 சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு கணக்கு வந்து 2 வருஷத்தை பேஸ் பண்ணி 3 வருஷத்தை பேஸ் பண்ணிங்கிற மாடல் வந்து முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் லாபம் நட்டம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நம்ம கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ.